இல்லைங்களேன், கழுவி ஊத்திட்டு காப்பி குடுத்தா அது டீ கடையாம். டீ குடுத்ததுக்கப்புறம் கழுவி ஊத்துனா அது கம்பெனி மீட்டிங்காம். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தன் போய் சர்வர் கிட்ட கேட்டானா, "இட்லி சாஃப்ட்டா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த சர்வர் சொன்னானா, "சாஃப்ட்டா எப்படி இருக்கும்? அது வயித்துக்குள்ளல இருக்கும்." அப்படின்னு. ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டாங்களாம். அம்மா சொன்னாங்களே, "என்னடி உன் புருஷன் இப்படி டெய்லி குடிச்சிட்டு வரான் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு. அதுக்கு மகன் சொல்றானா, "எனக்கு தெரியலம்மா. நான் இன்னும் குடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணல." அப்படின்னு. ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அமலாவும், விமலாவும் பேசிக்கிட்டாங்களாம். அமலா சொன்னாளாம், "என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குடி" அப்படின்னு. அதுக்கு விமலா சொன்னாளாம், "அம் ஏன் அடிக்க வராரா?" அப்படின்னு. "இல்லடி, அ சமைக்கும்போது உப்பு அள்ளி போட்டுறாருன்னு" சொல்றாங்களாம். ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். அதில ஒருத்தன் சொன்னானா, "என் மனைவி செய்ற பொங்கல் பட்டாசா இருக்கும்" அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா, "அவ்வளவு நல்லாவா இருக்கும்?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, "அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல வந்தேன்" அப்படின்னு. ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தன் டாக்டர் கிட்ட போயி, "டாக்டர் உங்க சர்டிஃபிகேட் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறானாம். அதுக்கு டாக்டர், "எதுக்கு?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, "நான் 1 வீக் லீவ் டாக்டர். அதனால எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதான் டாக்டர்" அப்படின்னு சொன்னானாம். ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டாக்டர் சொல்றாரா, "உங்க மனைவிக்கு தொண்டையில மைனர் ஆப்ரேஷன் தான். 2 நாள் மட்டும் அவங்களால பேச முடியாது" அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரா, "அப்ப மேஜர் ஆப்ரேஷன்னா எவ்வளோ நாள் பேசாம இருக்க முடியும் டாக்டர்?" அப்படின்னு. ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒய்ஃப் சொன்னாங்களா, "பொங்கல் வச்சதுமே எங்கே வேக வேகமா போறீங்க?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்றாங்களா, "போயி நம்ம வீட்ட வெள்ளம் பாதித்த பகுதிய அறிவிங்கன்னு கலெக்டர் கிட்ட மனு குடுக்க போறேன்டி" அப்படின்னு சொல்லி. ஸோ சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க.